அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணியாச்சு. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோஸை பாருங்கள். அதே போல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு லெசன் வைஸாக டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 செட் ஆஃப் கொஷின் ஆல்ரெடி நம்ம இது வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று ரெட்டில், அதுக்கடுத்து இன்னொன்று பிளாக்கில். ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறப்ப ரெட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாமே படிங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அது எல்லாமே படிங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மோஸ்ட்லி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் எல்லா கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. குறிப்பாக டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸு ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. ஏன்னா அதில் லெசன் வைஸாக 15 யூனிட்க்குமே ஒரு 3 கொஷின் 4 கொஷின் இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதனால் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிங்க. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 நாள் தான் டைம் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். புக் பேக் கொஷின்ஸ் மோஸ்ட்லி படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அதனால் புக் பேக் கொஷின்ஸ் மோஸ்ட்லி படிச்சிட்டிங்க அப்படின்னா 70க்கு 50லேருந்து 55 மார்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் புக் பேக் கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு படிங்க. ஒவ்வொரு 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியரில் ஃபஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புக் பேக் கொஷினை படிக்கிறதுக்கு விட்டுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் பேக்கை படிங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு இது எல்லாமே படிங்க. அதனால் அந்த கொஷின்ஸ் படித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் என்னது ஸ்கோர் ஆகிடும். அதனால் புக் பேக்கை படிங்க. அதே போல் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் சரிங்களா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் அப்லோட் பண்ணுற முடியல. அதனால் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸை ஒன்ஸ் பாருங்கள். எந்த மாதிரியான கொஷின்ஸ் மோஸ்ட்லி 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அதிகமாக கேட்கல. ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்கல. ஆனால் 5 மார்க்ஸில் இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு செட்டு பார்த்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு ஆல்ரெடி 11th எழுதியிருப்பீங்க தெரியும். நீங்கள் 11th அப்படிங்கிறதுனால பப்ளிக் எக்ஸாம் கொஷின் நம்ம இது வரைக்கும் காலாண்டு அரையாண்டு மட்டுமே பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் தேவை அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள்.